ಮೂಷಿಕವಾಹನ ಮೋದಗಸ್ತ ಸಾಂಬ್ರಕರ್ಣ ವಿಲಂಬಿತ ಶೂದ್ರ ವಾಮನ ರೂಪ ಮಹೇಶ್ವರಪುತ್ರ ವಿಘ್ನ ವಿನಾಯಕ ಪಾದ ನಮಸ್ತೆ. ಜೈ ಗಣೇಶ பாகிமா ஸ்ரீ கணேச ரக்ஷமம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். பராபவ வருஷம் ஆனி மாதம் 15/6/2026 16/7/2026 வரைக்கும் உண்டான மாத பலன்கள், அதாவது ஆனி மாதத்தினுடைய பலன்களை இப்போ பார்க்க வந்திருக்கோம். 32 நாட்கள். இப்போது சக்தி ஜோதிட குழு சார்பில் அடியேனாகிய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் மற்றும் ஐயா ஹரிஹர சர்மா 2 பேரும் இப்போது இந்த வருஷத்தினுடைய மாதமான ஆனி மாதத்தினுடைய பராபவ வருஷம் ஆனி மாதத்தினுடைய பலனை பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள்சாரம் என்ன, மாற்றங்கள் என்னென்ன இருக்குது, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு, இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்குது, என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும், என்னென்னைக்கு சந்திராஷ்டம நாட்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா நம்ம வரிசைப்படுத்தி பார்ப்போம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத ஐயா ஹரிஹர சர்மா கிட்ட கேட்கலாம். ஐயா நல்லா சொன்னீங்க. நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆனி மாதம் அப்படின்னாக்க காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான மிதுனத்தில் சூரியன் வரக்கூடிய மாதம் அப்படின்றது ஆனி மாதம். இந்த ஆனி மாதம் ஒவ்வொரு மாதத்துலையும் பார்த்தோம்னாக்க தமிழ் மாதத்தில் 28லேருந்து 32 நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தமிழ் மாதம் மொத்தத்தை கூட்டினோம்னாக்க கிட்டத்தட்ட 360 நாட்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதில் அதிகமான நாட்கள் கொண்டது அப்படின்றது ஆனி மாதம். ஆனி மாதத்தில் இருக்கிறது 32 நாள் கொண்ட ஒரு மிகப்பெரிய மாதம் அப்படின்னு சொல்லலாமா, மிகப்பெரிய மாதம்னு சொல்லலாம். அடுத்தது நம்மளோட வழக்கு மொழியில் சொல்லுவாங்க, ஆனி மாதத்தில் கூனி கூட குடுத்தனம் போக மாட்டாங்க, வீடு மாற்ற மாட்டாங்க அப்படிம்பாங்க. ஆனிக்கு அடுத்து வரக்கூடிய ஆடி மாதத்தில் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ விவசாயத்துக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் செய்யக்கூடிய மாதங்கள் ஆனியில் ப்ரிப்பரேஷன் செஞ்சு ஆடியில் விதைக்கக்கூடியது ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்ற காலகட்டங்கள். சரி, அப்படியேற்பட்ட ஒரு மகா புண்ணியமான காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன இடத்துல இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போமா. காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசி ஆட்சி பெற்ற செவ்வாய் எங்கே இருக்காரு. 3ஆம் இடமான மிதுனத்தில் சூரிய பகவானும் புத பகவானும் இருக்கிறாங்க. 4ஆம் இடமான கர்க்கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று அவர் கூடயே சுக்கிர பகவானும் இருக்கிறாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது, குருவும் சுக்கிரனும் ஒரே ராசியில் இருந்தாக்க குரு சுக்கிர யுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கு மொழியும் உண்டு. உச்சம் பெற்ற குருவும் கூட சுக்கிரனும் இருக்கார். அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி 5ஆம் ராசி அப்படின்றது சிம்மம். சிம்மத்தில் கேது பகவான் இருக்கார். இதை தவிர அதுக்கு அடுத்ததான ராசியான 11ஆம் ராசியான கும்ப ராசியில் ராகு பகவானும் 12ஆம் இடமான காலபுருஷத்தின் 12ஆம் இடமான மீனத்தில் சனி பகவானும் இருக்கார். இப்படி ஏற்பட்ட கொண்ட காலகட்டங்களில் நம்மளுடைய பராபவ வருஷம் ஆனி மாதம் பிறக்குது. இதில் நம்ம எப்போதுமே மாத பலன்கள் சொல்லும் பொழுது மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு, அப்போ விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 1 சூரியன், 2 சந்திரன், 3 செவ்வாய், 4 புதன் மற்றும் 5 சுக்கிரன். இதில் இந்த 5 கிரகங்களில் இந்த மாதத்தில் பயிற்சி ஆகக்கூடிய டிரான்சிட் ஆகக்கூடியது அப்படின்றது 19/6/2026 செவ்வாய் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 5/7/2026 சுக்கிர பகவான் இருக்கிறது கடகத்திலேருந்து சிம்மத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. அப்போ இந்த விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் நம்ம பலன் சொல்கிறோம். இந்த விரைவாக செல்லும் கிரகங்கள் அப்படின்றது சற்றேறக்குரிய 21 நாள்லேருந்து 45 நாளைக்குள்ளார ஒவ்வொரு ராசியை கடக்கக்கூடிய கிரகங்கள். சரி, அப்போ இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா. 20/6/2026 46வது பட்டம் அழகிய சிங்கர் திருநக்ஷத்திரம், அதாவப்பட்டது GR சுவாமிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அழகிய சிங்கர். அவர் 46வது பட்டத்துடைய திருநக்ஷத்திரம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 21/6/2026 ஆணி திருமஞ்சனம். இந்த ஆணி திருமஞ்சனம் அப்படின்னா எங்கே விசேஷம் அப்படின்னாக்க எம்பெருமான் சிவன் ருத்ர தாண்டவம் ஆடின இடமான சிதம்பரத்தில் விசேஷம். அன்னைக்கு சிதம்பரத்தில் தேரும் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 27/6/2027 சனி பிரதோஷம்.
சனி பிரதோஷம் அப்படின்னாக்க 1000 பிரதோஷத்தை பார்த்ததுக்கு ஈக்குவல், 1000 பிரதோஷத்தை கலந்துக்கிட்டதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக பரம உன்னதமான சனி பிரதோஷம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 11/7/2026 கூர்ம ஜெயந்தி. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 28/6 சேஷ்டா நட்சத்திரம், அதாவது கேட்ட நட்சத்திரம் திருமஞ்சனம் பண்ணக்கூடிய கேட்ட நட்சத்திரத்துக்கு விசேஷமானது சிதம்பரத்தில் இது பண்ணக்கூடியது. அதுக்கு அடுத்தது 29/6 ஆணி மூலமும் அன்னைக்கு தான் வருது, பௌர்ணமி தினமும் அன்னைக்கு தான் வருது. இப்படி ஏற்பட்ட பரம பவித்திரமான மிக விசேஷமான நாளில் இந்த ஆணி மாதம் பிறக்குது. இந்த ஆணி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத பார்ப்போமா? அன்பார்ந்த கடகராசி என்பவர்களே, இந்த ஆணி மாதம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கலாமா? ஆணி மாதத்தில் உங்களுடைய ராசியிலேயே தனக்காரகனான குரு பகவான் உச்சம் பெற்றிருக்காரு. நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற என்னது அப்படின்னு கேட்டிங்கனாக்க, குரு எந்த இடத்துல நிற்கிறாரோ அங்கே பலப்படுத்துவார் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அங்கே பார்த்தோம்னாக்க குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறாரு. அப்போ இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் அதி அற்புதமான நிகழ்வுகள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். சரி, அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கூடவே சுக்கிரனும் இருக்காரு. சுக்கிரன் எது வரலும் இருக்காரு? 5/7/2026 வரலும். 5/7/2026 அப்புறம் சுக்கிர பகவான் சிம்மத்துக்கு மாறுறாரு. ஏற்கனவே 2ஆம் இடத்துல கேதுவும் சுக்கிரனும் இருக்காதனால குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன சாமி 2ல் கேதுவும் சுக்கிரனும் இருக்காரு, நீங்கள் பாட்டு குடும்பம் அமையும் அப்படின்றீங்களே. பிரகஸ்பதியான குரு உச்சம் பெற்று சப்தம பார்வையாக ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறது விசேஷம், ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறது விசேஷம், ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறது விசேஷம். நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதமான கடகராசி என்பவர்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் வீட்டில் கெட்டி மேளம் கொட்டுவதற்கு உண்டான ஏற்பாடுகள் அமையும். சரி, 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் விரயஸ்தானாதிபதியான புத பகவானும் 2ஆம் இடத்த அதிபதியான தனக்காரகனான தனஸ்தானாதிபதியான சூரியனும் இருக்கிறதுனால வரவுகள் பெருகும், அதே போல செலவுகளும் பெருகும். அடுத்தது தனக்காரனான குரு உச்சம் பெற்றிருக்கிறதுனால நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினைச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கடந்த காலகட்டங்களில் குலதெய்வத்துக்கு புறப்படணும்னு நினைக்கும் போது ஏதாவது ஒரு தடங்களும் ஏதாவது ஒரு தாமதம் வந்து தடை ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த தடைகள் விலகி குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதே போல் பார்ட்னர்ஷிப் செய்யக்கூடிய தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு 7ஆம் இடத்தை தனக்காரனான குரு பண்ணும்பொழுது பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உயர்கல்வி படிக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு உதாரணத்துக்கு எடுத்தோம்னாக்க காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்கு ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, பிஹெச்டி, ஐஏஎஸ், ஐபிஎஸ் எழுதக்கூடியவர்களுக்கு வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விருப்பக்கூடிய யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய படிப்புகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு பயணங்களுக்கும் அதற்கு உண்டான விசாவும் சரி பர்மிட்டும் சரி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த ஆணி மாதம் ஏற்றமான மாதம்னு சொல்லலாம். இதில் நாம் எப்போதுமே பலன்கள் சொல்லும்பொழுது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்களை வச்சு சொல்லுவோம். விரைவாக செல்லக்கூடிய செவ்வாய் என்ன பண்ணுவார், அதே போல் சுக்கிரன் என்ன பண்ணுவார் அப்படின்றத பற்றி நம்ம கேஎஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. உங்களுடைய இந்த கடக ராசியை பொறுத்தவரையிலும் கடக ராசிக்கு மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடியவர், அதாவது கடக ராசியின் 5-10 அதிபதி, ஒரு திரிகோண கேந்திரத்தின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். இவ்வளவு நாளாக கடகராசிக்காரர்களுக்கு தன்னுடைய ஆளுமை 10ஆம் இடத்துல இருந்து திக்பலம் பெற்று செவ்வாய் பகவான் மிகப்பெரிய ஆற்றலை கொடுத்து மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டம். இப்போ பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துக்கு போகிறார். எப்போது? 19/6/2026 அன்றைக்கி 11ஆம் இடத்துக்கு போகிறார். 10ஆம் இடத்துல இருக்கிறவர்களும் ரியல் எஸ்டேட் தொழில், அரசியல் வட்டாரங்கள், அரசாங்க பணிகள், அது தவிர வேளாண் பணிகள், இதில் எல்லாத்திலேயுமே செவ்வாய் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான நிலம், போக்குவரத்து,
தான் என்ற ஒரு கம்பீரம், இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுத்துருப்பார். ஏன்னா குருவும் வந்து உங்களுடைய ராசியில் உச்சம் பெற்று 10ஆம் இடத்துல வந்து செவ்வாய் திக்பலம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம் கேட்கவே வேண்டாம். நல்ல ஒரு அதிகாரம் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல போகிறார். 11ஆம் இடத்துல போகிறதுன்றது லாபஸ்தானத்துக்கு போகிறார். லாபஸ்தானத்துக்கு போகிறதன் மூலியமாக உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு லாபம் இருக்கும். அது தவிர வந்து ரியல் எஸ்டேட்லலாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் சில சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதர சகோதரிகளோட அந்த அளவு இணக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. 11ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியுமான சுக்கிரன் உங்களுடைய ராசியில் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது. இதன் மூலியமாக சுகங்கள் அதிகமாக இருந்தாலும் குருவோடு சேர்ந்த சுக்கிரன் அந்த அளவு வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. தேவையற்ற விஷயங்களில் உங்களுக்கு பேச்சுக்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் ஜாகிரதையாக பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது யாகாவாராயினும் நாகாக்கன்னு சொல்கிற மாதிரி பேசாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஒருவேளை பேச வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் சொற்ப வார்த்தைகள் பேசுவதன் மூலியமாக பிரச்சனைகள் பெருமளவு தவிர்க்கப்படும். அதனால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் பேசக்கூடியதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது நீங்கள் நல்லது நினச்சே சொல்லுவீங்க. ஆனால் அதை எடுத்துக்கூட ஐயா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நான் வந்து இந்த சீக்கா படுத்துட்டு இருந்தேன்னு உங்கள்கிட்ட யார் வந்து சொன்னாங்கன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டதுக்கு நல்லா இருக்கேன்னு சொல்லலாம். அதை எடுத்துக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நான் ஏதோ ஒரு மாதம் வந்து ஆஸ்பத்திரியில் படுத்திருந்தா மாதிரியும் அதனால் வந்து இவர் வந்து கேட்குற மாதிரியும் நினச்சிக்கிட்டு நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டதுக்கே உடனே நான் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போய் படுக்கலையே அப்படி பேசுவாங்க. அதனால் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் பார்த்தீங்களே ஆனால் அவர்களுக்கு நிச்சயமாக தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல வந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் வர்றது பெரிய விசேஷம். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும். வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, சிறு சிறு தடங்களோடு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. எதிர்பாலனத்தவரோட நல்ல ஒரு இணக்கம் இருக்கும். ஏன்னா சப்தமாதிபதி பொதுவாகவே கடகசிம்ம ராசிகளுக்கு பார்ட்னர்ன்றது அமைகிறது ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டத்தில் பார்த்தோன்னா இப்போ 9ஆம் இடத்துல போய் குருவால் பார்க்கப்படுறதுனால நிச்சயமாக எதிர்பாலனத்தவர் மூலியமாகவும் பார்ட்னர்ஷிப்லேயும் நல்ல ஒரு ஏற்றம், நிச்சயமான மாற்றங்கள், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகக்கூடிய வாய்ப்பும், எடுத்த விஷயங்களில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதுவும் பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. இப்போ பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு சில நாட்கள் அதாவது முயற்சிகளில் தள்ளி வைக்கணும்னு சொல்லுவோம். அந்த சில நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கணும். அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்லணும். இந்த சந்திராஷ்டம நாட்கள் தவிர உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்கல அப்படின்னா எந்த கோவிலுக்கு போகலாம், என்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு அப்படின்றத ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்க. கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் புதிய முயற்சிகள், வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகிறத தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 3/7/2026, 4/7/2026 மற்றும் 5/7/2026 மற்றும் 6/7/2026 இந்த 4 நாட்களும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லது. புதிய முயற்சிகள் எடுக்கிறத தவிர்ப்பதும் நல்லது. சரி, இப்போ இந்த கடகராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியான பலன்கள் கொடுக்கல. இந்த 15/6/2026 16/7/2026 வரலும் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் சரணாகதி அடைய வேண்டியது எம்பெருமான் ராசிநாதனான சந்திரனுடைய சரணாகதி அடையணும். சரி, சந்திரனுடைய ஸ்தலம் எங்கே இருக்குது? நவகிரகத்தில் திருவையாறு பக்கத்தில் திங்களூர் அப்படின்ற இடத்துல சந்திரனுடைய ஸ்தலம் இருக்குது. இந்த 32 நாளில் ஏதாவது ஒரு நாள் அந்த சந்திரனை கண்டு சேவிச்சுட்டு அந்த சந்திரனுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையும் விலகும். சாமி எனக்கு அவ்வளோ தூரம் போயிட்டு வரதுக்கு அலுவலகத்தில் லீவு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த 15/6/2026 16/7/2026 வரக்கூடிய ஒவ்வொரு திங்கட்கிழமை காலையில் முதல் ஹோரையாக வர்றது சந்திர ஹோரை 6 to 7. நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு சிவன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் உள்ள சந்திர பகவானுக்கு ஒரு நெய் தீபம் 9 முறை பிரதட்சணம் பண்ணிட்டு வாங்க. வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை சூரியனை கண்டுவிட்டு எப்படி பனி விலகுதோ அதே மாதிரி விலகும். சரி, மொத்தத்தில் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த ஆணி மாதம் 32 நாட்களும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுபலன்களை தருவார் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்முடைய KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க.
கடகராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம். குருவோடு சேர்ந்து சுக்கிரன் இருக்கிறார். பொதுவாகவே தனித்த குரு பிரச்சனையை கொடுப்பார் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம். அதனால் தனித்த அந்தணன் பாழ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம். இப்போது குருவோடு சேர்ந்த சுக்கிரன் இருக்கிறதுனால தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்பு, அந்த முடிவின் மூலியமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக கல்யாண வார்த்தைகள் நிச்சயமாக உண்டு. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பிராப்தியும், திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமையும். குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் நிகழக்கூடிய வாய்ப்பு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும். அதாவது ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரியான விஷயங்களில் போடுறது அதிகமான செலவை கொடுக்கும், லாஸ் கொஞ்சம் காட்டக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. பேச்சில் மிகவும் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். வேளாண் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு, அதை தவிர பால் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு, அதை தவிர தண்ணீர் சம்பந்தப்பட்ட தொழில், இந்த கோகனட்னு சொல்லக்கூடிய தேங்காய் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. புதுசாக உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா திருமண யோகம் வந்தாச்சு. திருமணம் நிச்சயமாக ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. தூக்கங்கள் சற்று கெடக்கூடிய வாய்ப்பு. 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சுப செலவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி, சந்தோஷமான செய்தி கிடைக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த 32 நாட்கள் 95 விழுக்காடுகள் மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய, ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.